Hello guys, this is Jay Sadiq. Assalamu alaikum. Eid Mubarak to you all. எல்லாரும் ஒரு ஈதை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஹாப்பி ஈத் முபாரக் டு யூ ஆல். லவ் யூ guys. A few moments later. Allahu Akbar, Allahu Akbar. Hello guys, and ஈத் நமாஸ் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. 8 மணி ஆகுது. அண்ட் யார் யார் வரலையோ ஃபாஸ்ட்டாக வாங்க. அண்ட் நமாஸ் படிக்க போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து உங்கள் vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். லவ் யூ. ஈத் முபாரக். A few minutes later. A few moments later. வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரம்ஜான் ஈதோட வீடியோவாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் படித்த ஸ்கூல்லாம் பாருங்கள் பின்னாடி இருக்குது. அண்ட் வாவ் மூமெண்ட் வந்து காமிக்கிறேன். எல்லாமே வந்து புதுசாக மாறிச்சிங்க எல்லாமே. தெரியுமா? வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்களேன். இதுக்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கணும் ஒரு பழைய கனவுங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட்டு. கிரிக்கெட் விளையாண்டது, ஒரு நிறைய விஷயங்களில் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த சின்ன மூமெண்ட்லாம் அப்பயே நம்ம கேப்சர் பண்ணி ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்பயே யூடியூபராக இருக்கலாம். ஸோ ஒரு ஃபேவரட்டான ஒரு மூமெண்ட் இங்கே இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கு இல்லையா? செம்ம என்ஜாயபிளாக இருக்குது. அண்டு ஈத் நமாஸ் முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட் மூமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் எல்லா இடத்தையும் வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கேப்சர் ஆகாமல் இங்கே தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று புரியும் இல்லையா? வெயிட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டலு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலிரா பாருங்கள், இப்போ வேறு லெவலில் பயங்கரமாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு 4th வரைக்கும் படிக்கும்போது ஸ்கூலு. ஸோ இது வந்து சின்ன பசங்களோட ப்ரைமரி ஸ்கூலு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூலு. ஸோ இதுக்கு நிறைய கதை இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா வேணான்னு தூக்கி போட்டு இங்கே வந்து எப்படியும் நான் +2 வரைக்கும் படித்து ஒரு நல்ல ஒரு மெமரியபிளே இந்த பில்டிங் தான். அண்ட் புதுசாக பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்துருச்சு. அப்படியே நம்மளோட கிரவுண்டு பாருங்கள். இதுதான் நம்மளோட ஹாஸ்டல். ஒரு 10th 12th எல்லாம் வந்து கீழே படித்தது, அதுக்கு எல்லாமே மேலே தான். செம்ம ஃபன்னாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஹாஸ்பிட்டல். ஓகே, நைஸ் மூமெண்ட். அண்ட் எடுத்து ஜூம் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேனே. நான் ஃப்ரண்ட் கேமரா திருப்பிக்கிறேன். கைஸ், அஞ்சுமனில் ஈதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கார் நிற்கிது. வெளியே கூட போக முடியாமல் அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அண்ட் சொல்கிறாங்க இது நம்பர் 1 ஹாஸ்டல் அண்ட் ஸ்கூலுன்னு. அது கண்டிப்பாக உண்மைதாங்க. ஏன்னா நம்ம படித்த ஸ்கூல் இல்லையா? நம்மளே எப்படி ஓகேங்களா? வேறு லெவல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம். இங்கே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி பார்ப்போம். கமான் எப்படியாச்சும் வெளியே போயிடணும். ரொம்ப கூட்டங்க கார் வந்தால்.
moments later. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பிளேஸு. எப்பயுமே வந்து வெள்ளிக்கிழமைனா இங்கே வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பிளேஸில் நான் மறைக்கவே முடியாதுங்க. இந்த பிளேஸில் நான் மறைக்க முடியாது. எப்பயுமே நான் இருப்பேன். அண்ட் என்னோட ஃபேவரட் மை அண்ணா கூட இங்கே தான் வருவார். ஸோ இங்கே வந்து உட்காந்து நான் பார்த்துக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. அஞ்சுமனோட vlog இப்போ தான் வருது போல். அண்ட் அங்கே வந்து சரியாக நான் கவர் பண்ண முடியல ஸ்கூலாண்ட. மேபி ட்ரை பண்ணுறேன். எப்படியாச்சும் இந்த vlog வந்து நல்லாயிருக்கும். மேபி எனக்கே வந்து ஷையாக இருக்குது அஞ்சுமனுக்கு வந்தவொடனே. இங்கே தான் வந்து எல்லோரும் தொழுதாங்க. அண்ட் நைஸ் மூமெண்ட்டு. எப்பயுமே வந்து ஈது பக்ரீத்லாம் ஒரு நைஸ் மூமெண்ட்டு எனக்கு. அண்ட் எல்லாமே மிஸ்ஸே பண்ணிட மாட்டேன். கண்டிப்பாக வந்து அஞ்சுமன் ஹாஸ்டலுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்துடுவேன். மாஸ்கில் வந்து அஞ்சுமன் இஸ்லாம் மாஸ்கில் வந்து எப்பயும் நான் மாஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? அண்ட் இந்த மூமெண்ட்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. எங்கே பக்ரீத் ரம்ஜானுக்குலாம் எப்பயுமே வந்து அஞ்சுமனில் தான் கண்டிப்பாக இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஸோ தெரிஞ்சவங்க வருவாங்க, ஸோ நம்மளோட ஜெய்யனே வருவார். ஸோ அப்போது ஜஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து க்ரௌட் வந்து எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து வெளியே போகலாம். வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் இன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆனால் வீடியோவில் வருமா இல்லையா? நம்ம இருக்கும் போது அண்ணா சேர் தாங்க, நான் வயசானவங்க உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல மூமெண்ட் தான். ஈதுக்கு கொடுக்கலாம் சார். நல்ல விஷயம் செய்யுங்க, நல்லது நடக்கும். A few moments. இங்கே பார்த்தீங்கன்னா இதோ வந்து நான் மறக்க முடியாத ஒரு இதுதான். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்கிட்ஸ் ப்ளே இப்போ எல்லாமே சின்னதாகிடுச்சு. நம்ம அஞ்சுமன் கிட்ஸ் பிளேங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 படிக்கும் போது இங்கே தான் உட்காருவோம். பேரண்ட்ஸ் டேக்கெலாம் வரும்போது இங்கேப்பா அம்மா வந்துட்டாங்களா எப்பப்பா வீட்டுக்கு போகிறது நிறைய பசங்க வந்து யோசிச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு நைஸ் மூமெண்ட்டு. சுற்றி காமிக்கிறேன். இது அஞ்சுமன் ஹாஸ்டல். பின்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சுமன் பசங்களாக இருப்பாங்க. ஹாஸ்டல் இது. இந்த இடத்துல தாங்க கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க. தாறுமாறாக இருக்குங்க ஃபுல்லாகவே. இது வந்து சின்ன பசங்க விளாட்றது. இங்கே வந்து புதுசாக கிராஸை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம போனது வந்து ஒரு நீட்டாக இருக்குது. போனது வந்து மரம்லாம் பாருங்கள் செம்மையாக வளர்ந்துருக்கு. ஒரு புது செடிகள்லாம் வளர்க்குறாங்க போல், பூச்செடி. ஸ்கூலில் மறக்க முடியாதுங்க. ஃபுல்லாக வந்து லேட்டாக வந்துட்டாலே ஒரு 9:30 அந்த மாதிரி 8 மணிக்குள்ளேயே வந்துடணும். வந்துட்டாலே வெளியே முட்டி போட வச்சுருவாங்க. நம்ம நஜிமா மீன் மேடம் நம்ம இருக்கும்போது. சரிங்களா? ஏதோ அஞ்சுமன் ஹாஸ்டல். ஸோ நான் வெளியே போகிறேன். இந்த விலாகை வந்து கண்டிப்பாக முடிச்சிக்கலாம். இதே வந்து ஒரு பெரிய விலாகாக இருக்கும் போல். கண்டிப்பாக ஒன்று வாட்டி பர்மிஷன் தந்தாங்கன்னா வேறு லெவலில் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கும் வந்து டைம் ஆயிடுச்சு. நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் பண்ணுறது இருக்குது, போகிறது இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, நீ அப்பா இந்த ஹாஸ்டலில் படித்து எங்க? நான் தாங்க படித்தேன், ஃப்ரீயாக படித்தேங்க. ஏதோ அஞ்சுமன் ஒரு 12 வருஷம் சந்தோஷமாக வச்சுக்கிச்சு, ஃப்ரீடமாக வச்சுக்கிச்சு. அது நீங்கள் வெளியே போய் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா வாழ்க்கையை. இப்போ தான் புரியுது இந்த வாழ்க்கையை திருப்பி கிடைக்குமான்னு. எல்லாத்துக்கும் ஏங்குறாங்க பசங்க. சரி, புரிஞ்சிருக்கும். தட் இஸ் த மெமரிஸ். ஒரு 96 மாதிரி நம்ம அஞ்சுமன் மெமரிஸுங்க. இது வேறு லெவல். அண்ட் நம்ம இந்த வெளியே போயிட்டு இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக முடிச்சுப்போம். லவ் யூ ஆல். இது முபாரக். பெரிய கேட்டுங்க, பில்லர் ஆஃப் த கேட். A few moments later. பிரியாணி செய்வது எப்படி? எங்கள் அம்மா காய்ஸ் மாஸ்க்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் பிரியாணி செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு ஒரு நல்லா இது பண்ணி தூக்கத்தை போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகிரும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் டெய்லி நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நான் தரமாட்டேன்னு நான் சொல்லலையே. சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ தரேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்ப்போம் வீட்டில் ஆக்கி வச்சுட்டாங்களா இல்லை வந்து எப்படின்னு சொல்லி. இதோட வீடியோ வந்து நம்ம முடிப்போங்க. அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கட்டும். அப்புறமா நான் சாப்பிட்டு இந்த ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவாங்களே எப்படி இது இருக்குன்னு பிரியாணி. ஸோ இல்லைன்னா அந்த வீடியோ அதுக்குள்ளேயே அப்லோட் ஆகணும். அப்லோட் ஆகும், டைம் இல்லை. ஆனால் நான் டெய்லியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் இல்லையா?
நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் டெய்லி வீடியோ தர முடியும். என்ன வீடியோ தரமோ கமெண்ட்டில் அடிங்க. நீங்கள் கமெண்ட்டும் அடிக்க மாட்டேறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? கமெண்ட்டில் அடிச்சா தான் தெரியும். அப்போ தான் நான் படித்தோன்னு ஓ இவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க வீடியோ, அப்போது நான் பண்ண முடியும் வீடியோ. ஓகேங்களா? வாங்க. ரெடி ஆயிடுச்சா? யாரு ம், யாரு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் ரெடி ஆகலை, சாப்பிட்ணும். ஒருத்தன் வெளியே ஓடுறான். கைஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஸ்டூடியோ. ஜஸ்ட்டு பாருங்கள், என்னப்பா ரெட்டாக இருக்குது. ஜஸ்ட் இதுதான் நம்ம ஸ்டூடியோ. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்க கோட்டிங், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனு, இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ இதில் தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போது 2-3 வீடியோ அழகாக வருதுன்னா ஸோ இதுதான் ஒரு காரணம். அண்ட் சப்போஸ் இங்கே கூட வீடியோ எடுக்க போகிறேன், வீடியோ எடுப்பேன். ஜஸ்ட் இங்கே கூட சரௌண்டிங் ஒரு 4 கலர் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த வீடியோ இந்த ஸ்டூடியோ செட்டப்பில் தனியாக வீடியோ போடுச்சு அது அப்படி சொன்னால் கூட நான் வீடியோ போடுவேன். அண்ட் திஸ் இஸ் த கம்ப்யூட்டர். எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம மொபைல்லே வந்து எடிட்டிங் எல்லாம் முடிச்சுப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் என்ன இருக்குது, சிசிடிவி கேமரா அண்ட் நம்மளோட ஆக்சஸ் கப்பு. பிஸ்னஸ் பண்ணி ஒரு கப்பு வாங்கணும். ஒரு 4 monthஸில் வந்து செம்மையாக பிஸ்னஸ் பண்ணி அண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறதா இருக்குமா? ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்கேன் கேமராவில்? அது என்ன வருது? ஏன் க்ளோஸ்அப் க்ளோஸ்அப்பா? என்ன க்ளோஸ்அப்பு? செல்ஃபி. ஓகேங்க, ஹாப்பி ஈத் முபாரக். அண்ட் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீ என்னப்பா சொல்ல விரும்புகிற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு? என்னது எதோ சொல்லு, ஏதாச்சும் சொல்ல. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் ஜெய்சாதிக்னு இருக்கும், அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் கால்மி ஏஆர்எஸ்ஜிஸ் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணி. இதோ சொல்லிக்கோ. உனக்கு ஒன்று தெரியுமா? சொல்லு. ஜெய் வந்து முஸ்லீம் ஆகணும் இல்லையா? அவர் பேர் என்ன வச்சிருக்காரு? இப்போ ஜெய் தான். ஜெய்யா? அதுக்கு முன்னாடி வந்து சுப்ரமணியம். அதுக்கு மேலே ஜெய் சம்பதுப்பா. இப்போ அவர் பேர் என்ன தெரியுமா? சொல்லு. அசீஸ். அசீஸ் என் பேர் தான். அதான் உனக்கு தெரியுமா கேட்டேன். ஐ எம் ஏஆர்எஸ்ஜிஸ், ஹி இஸ் அசீஸ். ஓகே கைஸ், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அண்ட் இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட்டில் அடிக்கிறீங்களோ அந்த வீடியோ தான் வரும். நீங்கள் என்ன வேணும் அடிக்கிற அந்த வீடியோக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? லவ் யூ. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டுக்காரங்க வந்து அவங்க வந்து பிரியாணி செஞ்சாங்களாம். ஸோ வந்து நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு பிரியாணி தருவோம், அவங்க வந்து எங்களுக்கு பிரியாணி தருவாங்க. இப்படி தாங்க ரம்ஜான் கொண்டாடணும். ஜஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கறி, ரம்ஜான் தாங்க. நீ பிரியாணி சாப்பிட்டியா? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. மட்டனா சிக்கன் தான். சொல்லு. ஃபுல்லாக சாப்பிட்றது கம்மியாக சாப்பிடுவேன்.
ஹலோ கைஸ், உண்மையாகவே நான் சொல்கிறேன், பிரியாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ நீங்கள் வந்து பிரியாணி தந்தது உண்மையாக நல்ல பிரியாணி. அண்ட் கூடயே வந்து கத்திரிக்காய் சட்னி அண்ட் சிக்கன் பிரியாணிலாம் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது. ஓகேங்களா? கீழே இருக்கவங்க முஸ்லீம் இவங்க உருதுக்காரங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்காக. உங்கள் வீட்டில் என்ன ஆக்குனீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? உங்கள் வீட்டில் என்ன ஆக்குனீங்க? பிரியாணி ஆக்குனீங்களா, இல்லை மட்டன் பிரியாணியா, இல்லை சிக்கன் பிரியாணியா, என்னான்னு கமெண்ட்டில் போடுங்க. அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் சொல்லணும், நான் மட்டும் சொன்னால் போதுமா? நீங்களும் சொல்லணும். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரையாக பொரிஞ்சிட்டு, சிக்கன் பிரியாணி வச்சு சிக்கன் ஃப்ரை வேறு. A few moments later. பிரியாணி போன சோறு பிரியாணி ஆயிடுச்சு. மாட்டினா கொஞ்சம் ஆட்டினா கொஞ்சம் வேற வரும், அப்படியே இருக்கக்கூடாது. You